அதாவது வெள்ளை சட்டை வெள்ளை ட்ரெஸ்ல வர்ற அத்தனை பேர் அவன் கண்ணுக்கு தேவதை மாதிரி தானே தெரியும். ஒரு தேவதையாவது நல்ல செய்தி சொல்லாதா என்று கோயில் வாசலில் காத்திருப்பவனை போல அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல ஒவ்வொரு ஆணும் நிற்கிறானா? என்னம்மா என்னம்மா மேடம் 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 அந்த 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 பொண்ணு மேடம், அப்புறமா சொல்கிறேன். பின்னாடியே போவான் பிச்சை எடுக்கிற மாதிரி. சார் வேலை இருக்குது சார், கொஞ்சம் நேரம் இருங்க சார், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது சார். அதுக்கு இவன் இங்கே ஒய்ஃப் இல்லை, இன்னொரு கேஸு, ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அந்தம்மா மொத்தத்துக்கு கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அழுத ஆண்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை ஆண்கள் அழுவான் தெரியுமா? லேபர் வார்டுன்றது பெண்ணுக்கு மட்டும் இல்லையா, லேபராக வெளியில் வேலை செய்கிறான் பாருங்க, அவனுக்குமே லேபர் வார்டு கஷ்டமாக வரும். அவன் கண்ணில் கண்ணீர் வரும். ஐயோ இந்த சண்டாடி கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுன்னு சொன்னேன், ராத்திரி ராத்திரி எந்திரிச்சு எந்திரிச்சு தின்னா, அதுதான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டாவது கண்ட சாமின்னு சொல்லி கும்பிடுவா. சாமி பழனிக்கு நான் வர்றேன், பாத யாத்திரையே வர்றேன், அவளை பத்திரமா மட்டும் கொடுத்துருன்னு வேண்டாதவன் ஒருவன் கூட இல்லை. எதை மறந்துடாது, ஒருவன் கூட இல்லை. இப்படி வேண்டிக்கிட்டானா அவன் தான் கணவன். அவன் அந்த குடும்பத்துக்காக எதுவுமே செய்யலையா?